பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாள், ஆசீர்வாதமான ஒரு வாரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். ஆண்டவருடைய ஒரு அழகான வார்த்தை. அக்காலத்திலே, எந்த காலத்திலே அப்படின்னா, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்கும் அந்த நாட்களிலே, சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வரும் அந்த நாட்களிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நாம் எங்கே வெட்கம் அனுபவித்தோமோ அந்த தேசங்களிலே கர்த்தர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் பலவிதமான வெட்கத்தின் பாதையில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சமுதாயம் நம்மை வெட்கப்படுத்துகிறது, உலகம் நம்மை வெட்கப்படுத்துகிறது. சில நேரத்தில் நம்முடைய உறவினர்கள் நம்மை வெட்கப்படுத்துகிறார்கள், நண்பர்கள் நம்மை வெட்கப்படுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கிற அந்த நாளிலே அவர் நம்முடைய வெட்கத்தை எல்லாம் மாற்றி எந்த இடத்துல நாம் வெட்கப்பட்டோமோ அதே இடத்துல நம்முடைய தலையை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்ம இந்த நாளில் கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் எங்கே வெட்கத்தை அனுபவித்தீர்களோ அதே இடத்துல உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைத்து உங்களை சந்தோஷிப்பார். எந்த இடத்துல உங்களை வெட்கப்படுத்தினார்களோ அந்த மனுஷர்களுக்கு முன்பாக உங்கள் வெட்கத்தை மாற்றி உங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வசனத்துக்காக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவர், எங்கெல்லாம் நீங்கள் வெட்கத்தை அனுபவித்தோமோ அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில் எங்களை ஆண்டவரே தலையை உயர்த்தி புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.